ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அண்ட் மாம் லைஃப். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஹெல்த்தியான டிப்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். நம்மளோட ட்ரெண்டிங் டாக்டர் ஷர்மிகா சிஸ் சொல்கிற பொடி தான் இது எல்லாமே. இந்த பொடி எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து மார்னிங் எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல இதை நல்லா தேன் கலந்து சாப்பிடணும். என்னென்ன பொடியெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா ஆடாதுடை, துளசி, தும்பை, தூதுவளை, கண்டங்கத்திரின்னு 5 வகையான பொடி வாங்கிட்டு வந்திருக்கேன். இது நம்மளுக்கு கண்டிப்பாக மருந்து கடையில் கிடைக்கும். உங்களுக்கு எல்லா பொடியும் ஒவ்வொருதும் 50 கிராம் கிட்ட நான் வாங்கிட்டேன். நீங்கள் அதை ஒரே பாக்ஸில் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தண்ணி மட்டும் பற்றாமல் பார்த்துக்கோங்க. மார்னிங் எந்திரிச்சோடனே 1 ஸ்பூன் மட்டும் நான் ஒரு கிண்ணத்தில் ஆட் பண்ணிக்கிட்டு அதில் நம்ம நல்ல பியூரான ஹனி ஆட் பண்ணுங்கள். இதுக்கு பியூரான ஹனி கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் அதே வாங்கி ஆட் பண்ணிக்கோங்க. நானும் என்னோட பட்டுக்குட்டியும் டெய்லி காலைல எந்திரிச்சோடனே மிஸ் பண்ணாமல் சாப்பிட்றோம். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து சாப்பிட ட்ரை பண்ணும்போது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்றக்கு ஏதோ மண் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம ஹனி ஆட் பண்ணுறதுனால ரொம்ப ஸ்வீட்னஸ் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நல்லா எக்ஸ்ட்ரா ஹனி ஆட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே செட் ஆகும். உங்கள் கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப கோல்டு இருக்குது, வீசிங் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்குன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். நல்லா ரிலீஃப் டிஃப்ரென்ஸ் தெரியும். ரொம்ப கிட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹனி ஆட் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வீக் கண்டிப்பாக யாருக்குமே பிடிக்காது. ட்ரை பண்ணாலும் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு கண்டிப்பாக பழக அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக ஆயிரும். கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுங்க. டெய்லி பாப்பா கூட நானும் சேர்ந்து உட்காந்தா சாப்பிடுவேன். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் சாப்பிடுவோம், அவளும் நானும் சேர்ந்து. நம்மளும் அவங்க கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம்னா அவங்களும் ஓகே அம்மாவும் சாப்பிட்றாங்க, நம்மளும் சாப்பிடுவோம், ஸ்வீட்டாக தானே இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக அவங்களும் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கிட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே கொடுங்க. அதுவும் இந்த சீசன் டைம் ரொம்ப சேஞ்ச் ஆகும். அந்நேரம் நம்ம இந்த இதை இன்டேக் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் நல்லா உள் நாக்கில் தடவுங்க. இந்த மாதிரி நல்லா நாக்கில் தடவிட்டு தண்ணி ஒரு 1/2 hour கிட்ட குடிக்காதீங்க. இதுவாகவே நம்ம தொண்டையில் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கட்டும். பொடியை நம்ம 3 months கண்டிப்பாக ட்ரை பண்ணோம்னா நல்லா ஒரு ரெக்கவர் ஃபார்ம் கிடைக்கும். இதோட ரேட் ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்க தான் செய்யும். நம்ம துளசியோட ஸ்மெல் பார்த்தாலே நம்மளுக்கு கோயிலில் கொடுக்குற துளசி தண்ணி வாசம் அளவு சூப்பராக இருக்கும் ஃப்ளேவரே. துளசியோட பொடி மட்டும் நம்மளுக்கு கோயில் பிரசாதத்தில் தீர்த்தம் கொடுக்குற ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மேலும் கோல்டு, வீசிங் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்லேருந்து வெளில வரணும்னா இந்த மாதிரி பொடியெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு சடனாக ஒரு இருமல் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இந்த மிக்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை இன்டேக்குக்கு எடுத்துக்கோங்க, நல்லா ஹனி கலந்து. ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப ட்ரெண்டிங்காக போகிற அந்த ஒரே ஒரு ஜூஸ் மட்டும்தான், அது ஃபுல்லாகவே நம்மளோட ட்ரை ஃப்ரூட்ஸ் ஜூஸ் தான். அதுக்கு தான் நான் நைட்டே எல்லா தண்ணியில் சோக் பண்ணி வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்ம எப்படினாலும் நிறைய டைம் மறந்தே போயிடுவோம். நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸை எந்த பவுலில் ஊற போடுவீங்களோ நீங்கள் அந்த பவுலை கிச்சன் கவுண்டர் டாப்லேயே க்ளீன் பண்ண பிறகு வைங்க. அப்போ நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் ஊற போட்டுட்டு தூங்க போகலாம். என்னோட ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே நைட் ஃபுல்லாக நல்லா சோக் ஆகிடுச்சு. இப்போது சூப்பராக நல்லா மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் தண்ணியை ஊற்றாமல் தான் அரைச்சேன். நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சம் தேவையான அளவு பால் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை ஃப்ரூட் செய்கிறதுக்கு ஊற வச்சுருந்த தண்ணி கூட அவ்வளோ ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக குடிங்க. எல்லாருமே மார்னிங் 11 o'clock கிட்ட பசிக்குது அந்த மாதிரி டைமிங்கில் கண்டிப்பாக மோர் குடிக்க சொல்லுவாங்க. இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் அரைச்சி குடிக்க சொல்லியிருக்காங்க. கருவேப்பிலையை மட்டும் அரைச்சி நம்ம இதில் மோரில் போட்டு குடித்தோம்னா செம்ம ஹெல்த்தியாகவும் எம்மியாகவும் இருக்குது. ஃபாலோ பண்ணுற ஃபைனல் டிப் இது ரொம்ப மெயினான டிப். இது டே டு லைஃப்பில் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். வார்ம் வாட்டர் மட்டும் குடிங்க. ஒருக்கிற அளவு சூடு இருக்க தண்ணி குடிக்கணும். இந்த டிப்பெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணனா நம்மளுக்கு கோல்டுலேருந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். மறக்காமல் ட்ரை ஃப்ரூட்ஸோட மில்க் ஷேக் மட்டும் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்கு நெய்யை மட்டும் நீங்கள் காலைல எந்திரிச்சோன்னே நல்லா 2 ஸ்பூன் உருக்கி குடிங்க. ஃபார் வாட்சிங் த வீடியோ, சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். டாட்டா, பை.